Goa Challengers. Live from Goa. Raceலாம் வரலாமா? வாங்க வாங்க வாங்க. Ladies and gentlemen, get set to welcome the two-time champions and the home team, Dempo Goa Challengers. And wanting to steal their points and steal their smile is the opposition. Please welcome Ahmedabad APL Piper. முடிஞ்சாச்சு. டாஸ் யாருக்கு சர்வ் யாருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏட்ரியன் ரசன் ஃபோர்ஸ் அல்வாரோ ரோப்லஸ் மோதலுக்கு ரெடியா இருக்காங்க. பாவ மனுஷன் வந்து போயிருப்பாரு. விடுங்க. அனுபவம் இளமை பெருசானா 2-1 தோல்வி அவருக்கு. Right down the middle. பார்க்கறதே கஷ்டம். அருமை அருமை. பாயிண்ட் அல்வாரோக்கு தான். ஆனா அந்த ராலில ரெண்டு பேருமே சூப்பரா ஆடினாங்க. சூப்பர். 5 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாரு சீனியர் ப்ரோ அல்வாரோ ரோப்லஸ். சோ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். என்ஜாய் பண்ணலாம் ஒரு புது ஏரியாவை. ஆக்சுவலா இதே மாதிரி தவறுகள் வந்து இதுக்கு முன்னாடி இல்ல அந்த மாதிரி. ஆமா அமையணும் நீங்க சொன்ன மாதிரி. அது என்ன மக்களே முதல் கேம் அல்வாரோ ரோப்லஸ் பேர்ல எழுதுங்க சொல்லியாச்சு. விசில் சத்தம் அதிகம் கேக்குதா? காரணம் டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் அவங்க சொந்தமெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி இண்டோர் ஸ்டேடியத்துல. எங்கேயோ ஏட்ரியன் வந்து தப்பு செய்யறாரு. அது எங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. அப்பா அந்த முதல் புள்ளி வந்து சேர்ந்திருக்கு. இருக்கு இந்த ஆங்கிள்ஸ்லாம் நீங்க சார்ட் அவுட் பண்றது கொஞ்சம் கடினம். ஏன்னா அது என்ன ஆகுது உங்களோட பேக் ஹேண்டுக்கு தான் அவங்க நேரா சொல்லி முடிக்கல நீங்க. இன்னொரு பாயிண்ட் பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் பிளே அட்டாக்கிங் பிளே. இந்த முறை என்ன பண்ணாருன்னா அவரோட பலத்துக்கு வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நீங்க அம்மா வசனம் டாஸ் போட்டு எதுக்கு பந்த உங்ககிட்ட குடுக்குறாரு வெள்ளடிக்கிறதுக்கா? வெளியில வெளியில 10-6 மாட்டிட்டாருங்க. ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் ஒரு பாடியிலே வச்சாப்ல அதை திருப்பி அனுப்ப முடியல. முதல் கேம் அல்வாரோ ரோப்லஸ் பக்கம் போகுது. டிஃபரன்ஸ் 2-1 அப்படின்னு இவர் 3-0 சொல்றாரு போல. ஆக்ஷன் நான் பார்க்கணும். வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பிரஷரா அப்படினா அப்படின்னு இருக்காரு. என்ன லவ்லியே முடிச்சிருவாரு போல ஆட்டத்தை. ஏட்ரியன் ரசன் போஸ் இன்னைக்கு இல்ல நேத்து வரைக்கும் 11-0 பார்க்கலன்னு சொன்னீங்க. பார்க்கறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க நடக்குது இது? செம ஃபார்ம்ல இருக்கிறவர் ஆக்சுவலா. ஓ முதல் பாயிண்ட் இல்லையே. ஓஹோ 10-1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சு. நொறுக்கிட்டாருங்க அல்வாரோ இன்னைக்கு. முடிச்சு வாஷ் அவுட் பண்ணிருக்காரு. மச் யங்கர் ஏட்ரியன் ரசன் போஸ். பிரில்லியன்ட் ஸ்டார்ட் for Dempo Goa Challengers. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. பின்னி பெடல் எடுத்தார். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அல்வாரோ ரோப்லஸ் ஆஃப் ஸ்பெயின் for Dempo Goa Challengers. மறந்துட வேண்டாம். அடுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல நேத்து மணிக்கா ஆடினாங்க. முதல் புள்ளி அவங்களுக்கு. டீனேஜர்ஸ் வருவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஆனா ஹசிதான் தோக்கடிச்சிருக்காங்க. Before the Asian Games.
அவங்க சர்வ் பாத்தீங்களா, குழப்பமே இல்ல, நீட்டா டாஸ் மேல போகுது, கிளீனா இறங்குது. எக்ஸ்பீரியன்ஸா யூத்தா இந்த முறை ஃபோர் ஹேண்டுக்கு மாறினாங்க, வேகமா அட்டாக் பண்ணாங்க. போன முறை மாதிரி இல்லாம 7-10. எட்ஜ்ல பட்டு போயிடுச்சுங்க. பிரில்லியண்டான ராலிங்க. அதுவும் நீங்க பின்தங்கி இருக்கிற நேரத்துல என்னங்க சொல்ல முடியுதுக்கு, என்ன சொல்ல முடியும், மேனிபுலேட் பண்ணாங்க. ஆக்சுவல் பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட் மாத்தி மாத்தி வேகத்தை மாத்தி கோல்டன் பாயிண்ட் வந்து நிக்குதுங்க. இந்தியன் டென்னிஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படி சொல்ல. சென்ட்ரலா அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா ஏசியன் கேம்ஸ் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. சூப்பர். வாவ். ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு நல்லா விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அஹமதாபாத் ஏபிஎல் பைப்பர்ஸ் ஆடேங்கப்பா, இந்த கேம்லயும் முதல் பாயிண்ட் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. நீங்க இன்னொரு செக் பண்ணிக்கணும். ஏன்னா எதையுமே நம்ப முடியல இப்போ. இதை நீங்க நம்பலாம், இது ரியல் நாட் ஏஐ லெவலுங்க. நான் கூட ஆல்வரா கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க, வயசாயிருச்சு போன வருஷம். என்ன ஷாட் இது, முழுக்க முழுக்க வெளில தெரியுதுங்க. 3-5. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டே வந்துருச்சு. கௌதம் இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம அபிநந்தோட கோச் சுபின் குமார பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, சார் நெக்ஸ்ட் பிக் திங் 5-8. அவசியம் இல்லையா உங்களுக்கு? இங்க சிண்டலா ரசிக்க இருக்காது போலவே. டைக்கு ஃபினிஷிங் வித் ஃப்ளரிஷிங் ட்ரை பண்ண பாத்துருவோம். முடிச்சு இந்த மேட்ச், இந்த கேம் சிண்டலாஸ் பேர்ல எழுதுங்க. முதல் கேமை தூக்குனாங்க, அடுத்த கேமையும் தூக்கியாச்சு. ஸ்கோர் பார்த்தா 5 லவ். யூத்ஃபுல் எனர்ஜிங்க. 5-0 லீட் பண்றாங்க அஹமதாபாத்துக்கு எதிராக. கோவம், அந்த கோவம் தெரியுது மூச்சு. வேற லெவலுங்க, உற்சாகம். நானே கேட்கலான் இருந்தேன், மக்களுக்காக சொல்லுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சில நேரத்துல இந்த பேக் ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் வேகமா வெளில போறத பார்த்து தோக்குறது கூட பிரச்சனை கிடையாதுங்க. அவரோட எந்த விதத்துல நீங்க தோக்குறீங்கன்றது இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கும் மணிக்காவுக்கு. அதையும் பிளேஸ் பார்த்து அடிக்கிறாங்க. பிரித்திகா விட்டாங்களே, யாங்ஸிலும் ஒன்று விட்டாங்களே, அந்த மாதிரி தான். கைவாளிங்க வெரைட்டி புடிச்சு காமிப்பாங்க. கலக்குறீங்களேம்மா. சிஸ்லிங் சிண்டர்லா. மக்களே இப்போதைக்கு 10-7 முடிச்சு இந்த கேமையும் எடுக்கிறாங்க, இந்த மேட்சையும் முடிச்சுக்கிட்டாங்க சிண்டலா தாஸ். 11-9 முடியல, 3-0. அங்க பாருங்க, பயங்கர எக்ஸ்பிரசிவா இருக்காங்க, பின்னிட்டாங்க. அடுத்த வருஷம் ஆப்ஷன்ல எல்லாம் முதல் பேர் இவங்க வருவாங்க. இவங்களுக்கு தான் டிமாண்ட் இருக்கும். மக்களே 2 வாஷ் அவுட் பார்த்துட்டீங்க. ஆண்கள் பிரிவுல ஆல்வேரோ வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பெண்கள் பிரிவுல சிண்டர்லா தாஸ்ங்கிற புயல் அடிச்சிருக்குது. மாணிக்கா பத்ராவா காலி பண்ணிருக்குது. 2 பேருக்கும் 3-0 வின். அதோட முக்கியம் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஒரு காம்பினேஷன் இருக்கு. பயஸ் ஜெயின் உள்ள இருக்காரு ஏசியன் கேம்ஸோட லிஸ்ட்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது, மாலாங்காலும் எடுக்க முடியாது. இப்போ பட்டர்ஃப்ளை டமாஹாக் வந்துருச்சுங்க. இங்கல்ல அவரு பிராக்டிஸ் பண்ணிருக்கும் போது இவங்க வெளில போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடடடா பர்னி
இன்னும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இன்னும் ஃபுல்லா வரல பர்னி அபினந்துக்கு. இந்த மிக்ஸ் வாய்ப்பு கொடுக்கல அவங்க. பர்னி கிட்ட இருந்து இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப ரேர்ல நம்ம. ரொம்ப ட்ரிக்கி. அருமை. 11-7 game to Ahmedabad. இந்த ஒரு கேம் எடுத்துக்கிறாங்க அஹமதாபாத் APL பைப்பர்ஸ். சோஃபியா பால்கனோவா அண்ட் பயஸ் ஜெயின். இந்த டைல முதல் கேம் ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள்ஸ்ல ஸ்வீப் செய்யப்பட்ட அஹமதாபாத் இப்போ ஒரு கேம் எடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனா இன்னும் 2 கேம் இந்த மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல இருக்கு. அபினந்த் இந்த தேர்ட் பால முடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ற. நல்லா எடுத்தாருங்க. கொஞ்சம் லக் இருந்து நெட் கார்டுல பட்டுது. இந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா ஆடுறாரு பயஸ் ஜெயின். நம்ம பார்த்தோம் மானுஷாக்கு எதிரா. அவர்தான் ஒரு 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 பிரைட் ஸ்பார்க்னு சொல்லலாம். நிச்சயமா நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் ரீட்டைன் பண்ண அவர் அப்படின்ட்டு. டீமே ரிட்டர்ன் பண்ண முடியல. ஆமா அது நம்ம கையில இல்லையே. அந்த மக்களே 5 புள்ளிகள் தொட்டாச்சு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். சூப்பர் பேக் ஹேண்ட் கலக்கலா வச்சார் அபினந்த். தேர்ட் பால சூப்பரா. 4-8. வெளில போயிடுச்சு இல்லையா? 10-5. ஆமாங்க உள்ள பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்ல அம்பையரே ஒரு செகண்ட் கழிச்சு தான் கையை தூக்குன. மேட்சை ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டாங்க. 11-5. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. 11-5. APL Pipers. சோ மிக்ஸ் டபுள்ஸ் மூலமா கம்பேக் கொடுத்திருக்காங்க அஹமதாபாத் APL பைப்பர்ஸ். இன்னொரு கேம் இருக்கு மிக்ஸ் டபுள்ஸ். Lower. ஒரு கேம் எடுத்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அற்புதம் நல்ல ராலி. ஆனா அந்த புள்ளி இப்போதைக்கு சோஃபியா பால்கனோவுக்கு தான் போகுது. இங்க அந்த எஜிலிட்டி வேணும். கரெக்டா அந்த நேரத்துக்கு போயிட்டு. Butterfly time out. ஈஸியான பால மிஸ் பண்ணிட்டாங்க பர்னி. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். லீட் பண்றது ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மாதிரி ஒரு ரிதம்ல வராங்கப்பா. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. நெட்ல பட்டு நீங்க போகும்போது இல்ல கரெக்டா கிரெடிட் பண்ணாங்க அல்வராவ. அவர் அப்படி விளையாண்டதுனால தான் என்னால விளையாட முடிஞ்சதுன்னு. ஓ 9-all. We have a game. கோல்டன் பாயிண்ட் வருமா? 9 சான்ஸ் இருக்கா இந்த கேம் எடுக்க? அவ்வளவுதான் வந்தாச்சு கோல்டன் பாயிண்ட். பார்க்கலன்னா நமக்கு தூக்கம் வராதுங்க. சோ மக்களே 10-10 நைட்ஸ் கோல்டன் பாயிண்ட். அவ்வளவுதான் ஆகாசத்தை நான் பாக்குறேன்னு போயிருக்க அந்த பந்து எங்கேயோ. சோ 3-0. இன்னைக்கு பாக்குற எல்லாமே ஸ்வீப்பா இருக்கேப்பா. வந்தா 2-1 2-1 2-1 வரும். இல்ல 3-0 3-0 3-0 வருது. முதல் டை அப்படிதான் போச்சு. அப்பா அது ஒரு செலிப்ரேஷன் நல்லா இருக்குங்க. ஏங்க வெல்கம் பேக் மக்களே. காலி பண்ணிட்டாரு. One love. அவருக்கான முதல் புள்ளி வருது. 1-2. வெளியில பாயிண்ட் ஃபார் அபி. செட் 2 கேம் ஜெயிச்சிருக்காங்க. வாவ் 3-5. வேற லெவல் பாயிண்ட்ங்க Time out. அபிநந்துக்கு. எந்த பிளேஸ்மென்ட் பாருங்க. நீ இத வெச்சிர பாப்போம்னு சொல்லிட்டு
ஆடேங்கப்பா கலக்குறாரு. ஏன்னா எவ்வளவு சாதுரியமா அப்படி ஓரத்துல வச்சு ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டேபிள் டென்னிஸ் இல்லையா? முடியல. 7-10. இப்போதைக்கு 7-10 மாறுது. நான் போட்டுக்கிறேன் வச்சுக்கோ. The game தூக்குறாப்ல அபி. Fent performance from Abhinand BB. முதல் கேம் 11-8 ஜெயிச்சிருக்காரு. So Payesh Jain under the cosh. Very good. Come on. Love 1. அதாவது ஆட்டோமேட் பண்ணனும் கண்டிப்பா. ஆங்கிள் ஹைட்லாம் வந்துருச்சுங்க 2-3. வாவ்! தெரிஞ்சிட்டாருங்க நம்ம பையன். அதாவது எலினா ஆமா இங்கதான் இருக்காரு. அப்போ மிஸ் ஆகும். பயத்தை நானும் இருக்கேன் ஞாபகப்படுத்துவாரு. Time out. And 5 புள்ளிகளை தொட்டதன் காரணமாக பட்டர்ஃப்ளை நெட் தாண்டி போகுது. இல்ல இதுதான் அற்புதம். 7 all. இந்த மேட்ச்ல அட்டகாசம் தம்பி. கண்ணுல ஒத்திக்கலாம். என்ன மாதிரி வின்னருங்க அது. கிளட்ச் பாயிண்ட் வருதா? 10வது பாயிண்ட் வந்துச்சா? 10-8. சீல் இருக்காங்க. கோல்டன் பாயிண்ட். கோல்டன் பாயிண்ட். ஏன்னா 10-10 வந்துட்டாங்க. 2 தரமான பிளேயர்ஸ் மோதும் போது கோல்டன் பாயிண்ட் தவிர்க்க முடியாது. 10-10 டிராமா 10வது யார் சொன்னீங்க? வந்துருச்சுங்க கோல்டன் பாயிண்ட். பயஸ் கோல்டன் பாயிண்ட் அபி தூக்கிட்டார். மேட்சை தூக்கிட்டார். நல்ல வேளை டேபிள் மேல ஏற மாட்டேன்ட்டாரு. தாராமான ஏன் தம்பி செலிப்ரேட் பண்ணல? ஜெயிச்சாச்சு, மேட்ச் ஜெயிச்சாச்சு, டைய ஜெயிச்சாச்சு. அருமை. முதல் புள்ளி பயஸ் ஜெயினுக்கு. வாவ்! என்ன ரிட்டர்ன்ங்கிறது. எட்ஜ திரும்பி அடிச்சு எட்ஜ இந்த சரியான வேகத்துல 2 பேரும் போறாங்க. டப்புன்னு பயங்கர பாசிட்டிவ் பிளே. 1-5. Butterfly time out. 5 புள்ளிகளை தொட்டாச்சதன் காரணமாக இப்போதைக்கு பட்டர்ஃப்ளை டைம் அவுட். மெயின்டைன் பண்றது கடினம் ஃபுல்லா எல்லா கேம்லயும். கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடணும். நின்ன இடத்துல நான் நல்லா அபினவ் நல்ல பாயிண்ட். கம்பேக் அந்த பாரம்பரியம் தொடருதுங்க. 5-10. இல்ல அவ்வளவுதான். சிம்பிளா வச்சால் பாருங்க. ஒரு தரமான பேக் ஹேண்ட். Ahmedabad கேம் வந்து எடுத்துட்டாரு பயஸ். 2-1 அப்படின்னு மேட்சை முடிச்சிருக்காரு. அபிநந்த் Tempo Goa Challengers wins the match நல்ல by winner. 2-1. சான்ஸே இல்ல அபி. மக்களே, பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT ல இன்னைக்கு டபுள் ஹெட்டர். ஸோ 2வது கையோட கடைசி மேட்ச். Love 1. ஒன் ஆல். சிக்கல் தான் அது. எக்ஸாக்ட்லி. சரியான ராலிங்க. யம்மா ஒரு காலத்துல நம்பர் 10 இருந்தவங்க எஜ்ஜுக்காக சாரி கேக்குறாங்க. ஆனா சரியான ரேலிங்க. போன மேட்சை விட வேகமா இருக்குங்க. அதாவது ஐகா முகர்ஜி சுதிர்தா முகர்ஜி மேட்சுக்கும் கம்பேக் பண்ணுவாங்க நினைச்சேன் அஹமதாபாத். அதுல ஒண்ணுதான் நடக்கும் போல இருக்கு. அது நடக்குமா? டிகிரியும் தாண்டி இருந்ததை பார்த்தோம் நாம. டேங்கப்பா ராலிஸ் நிறைய பாக்குறேன். அவங்க அடிச்சடி அவங்க டேபிள்லயே பட்டிருக்கு.
11-8. அண்ட் அந்த முதல் கேமை எடுத்துக்கிறாங்க சோஃபியா பால்கனோவா. பர்னி எதிர்த்து சத்தமே இல்ல, என்ன பார்க்க மாட்டீங்களா? கையோட ஸ்கோர் இப்போதைக்கு 5-8 மாறி இருக்கு. இன்னும் 2 கேம் இருக்கு, பாத்துருவோம். கேம்ல ஃபைட் பண்ணுவாங்களா பர்னி? Love 1. நீ என்ன வேகமா அடிச்சாலும் நான் திருப்பி அடிப்பேன்றாங்க. இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணா என்னங்க பண்றது? எதா போட்டா இது மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பிளஸ். லெஃப்ட் அப்படிங்கிறப்ப அந்த ஆங்கிள் வேற மாதிரி வருது. அந்த 5 புள்ளியை தொட்டாங்க சோஃபியா. அதன் காரணமாக நிச்சயமா எடுத்து போடுறாங்க. எவ்வளவு டஃப்பான பந்து கூட. சுத்திர்த்தா அவங்க ஸ்பின்னை வச்சு சுத்தி விட்டுருவாங்க. 10-5. ஏன்னா இப்ப இது சோஃபியாவோட பிளே கிரவுண்ட். நீங்க மாணிகா பத்ராவே சிண்ட்ரலா தாஸ் கிட்ட தோப்பாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அதுவும் 3-0. இங்க இந்த கடைசி பாயிண்ட்டும் வந்தாச்சு. மேட்சை எடுத்தாச்சு சோஃபியா பால்கனோவா. இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு கரெக்ட் தான். 8-7 ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ஸ்வீப் வந்து தவிர்க்க முடியாது. ஒரே டைம்ல 3 ஸ்வீப் ஆகும். 2 ஒரு அடிக்கு இன்னொரு அடிக்கு. நல்லா செலிப்ரேட் பண்ணாரு. நல்லா லவுடா பண்ணாரு. நாட் லைக் அங்கூர். கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் பெரிய ரகலையா இருக்குங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே சமமா இருக்காங்க பாக்குறதுக்கு. டீம்ஸ் யாரும் வந்து மோசமா ஆடுற மாதிரி தெரியல. டைம் அவுட் வந்திருக்கு. கஷ்டமா எக்ஸ்பீரியன்ஸ்ல? ஆமாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல முடியாதுங்க. பர்னியோட கேம் உங்களுக்கு தெரிஞ்சது வந்துச்சுங்க. 8-7 ஃபீல் இருக்குல்ல. நீங்க வந்து இந்த பார்ட்டிஷன் ஓகே அப்படி தப்பு டிப்புற முடிகிறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். இந்த 11வது பாயிண்ட் வந்துருச்சு. 11-8 அப்படின்னு சோஃபியா பால்கனோவா 3வது கேமையும் எடுக்கிறாங்க. 2025 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல டபுள் சில்வர் ஜெயிச்சு அவங்க பேசின அந்த இன்டர்வியூ இன்னும் அப்படியே இருக்கு மனசுல. அது வேறு, இது வேறு. வேற வேற அணில இருக்காங்க, எதிர் சைட்ல இருக்கிறாங்க. ஆனா இங்க எதுவுமே ஃப்ரெண்ட்லி கிடையாதுங்க. ஸ்வீப் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டும் டபுள்ஸ் பார்ட்னராகவும் இருந்த பர்னியா. பிரில்லியன்ட் வின் ஃபார் சோஃபியா பால்கனோவா.